Hi friends, வணக்கம். எப்படி இருக்கீங்க? I am Shankara Narayanan Kannan, the founder director of Brother Mentor IAS. சேஃபாக இருங்க. வெளில பேண்டமிக் பெருந்தொற்று, வெளில அதிகமாக சுற்றாதீங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ எல்லாமே நல்லபடியாக மாறும், நம்புவோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு, எஸ்பெஷலி 2021 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மற்றவங்க பிடிச்சா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுடைய ப்ரைம் கண்டென்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஜூன் மந்த்து 27 நடக்க வேண்டிய யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்த்து மாற்றியாச்சு. அப்போது ரஃப்லி பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 140 days நம்மளுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னமும் நீங்கள் ஒரு 2 months ஆர் 2.5 months எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது ஜூன் மந்த்து எக்ஸாம் நடக்குதுன்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் ஜூன் 27 தான். ஸோ டியூ டு பேண்டமிக் இப்போ அக்டோபருக்கு மாற்றியாச்சு. இது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பொதுவாக யூபிஎஸ்சியோடைய மைண்ட் செட்டில் பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸில் அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 140 days என்ன பண்ணலாம்? என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் கிவ் மீ a strategy. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, எந்த விதமான சூட்சமத்தை யூஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், பிடிச்சா எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பாருங்கள். இப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம இந்த டைம் பீரியடில் இப்போ மெயின்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஏன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது பொதுவாகவே யூபிஎஸ்சியோடைய அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு 3 or 4 months டைம் இருக்கும் மெயின்ஸ் படிக்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸே வந்து அக்டோபர் 10th 2021 தான் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எப்படியும் ஒரு 2.5 months நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்போது இந்த ஒரு 2.5 months ஒரு 60+ days உங்களால் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை என்ன பண்ண முடியாது? மெயின்ஸ் சிலபஸ் முதல்ல தெரியணும். ஆக்சுவலாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை நிறைய நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் பொழுது நமக்கே தெரியும், GS1, GS2, GS3, ஓகே, GS4, அதுக்கப்புறமா ஆப்ஷனல் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, எஸ்ஏ இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ த தமிழ் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அப்போது நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா இந்த ஏரியா. ஸோ இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணலாம் சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னா, ஆர் சிவில் சர்வீஸில் நீங்கள் இந்த டைம் ஃபேஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது, நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் யூ ஷுட் ஹாவ் அ கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல பிளான் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன பிளான் பண்ணுங்கள். நல்ல பிளான், சின்ன பிளான் அப்படின்றது என்னென்னா, எப்பவுமே குட்டி குட்டி டார்கெட்டை வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. லிசன், இப்போ 140 days இருக்குது, 140 நாள் இருக்குது. இந்த 140 நாளில் என்ன பண்ணலாம்? இப்போது இந்த 140 நாளில் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஏன் நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டண்ட்னா, நியூஸ் பேப்பர் இஸ் பேசிக்கலி இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நியூஸ் பேப்பர் தான் பைபிள், திருக்குறள், ஓகே, எல்லாமே நியூஸ் பேப்பர் தான் சோர்ஸ், வேதா மாதிரி அது. ஸோ நியூஸ் பேப்பரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் ஒன்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், எந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நியூஸ் பேப்பரை படிக்கணும்னு சொல்லிட்டேன், எந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணணும்? இப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் படிக்க போகிறதில்ல. நீங்கள் இந்த 24 மணி நேரத்தில் இப்போது 8 மணி நேரம் நீங்கள் ஸ்லீப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுப்போமே. இன்னொரு 8 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி பார்க்குறீங்க, உங்களுடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஸோ இதுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சாப்பிட்றீங்க, ஓகே, துணி துவைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 8 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு, அதர் மிஸ்டலானியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் நீங்கள் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி பண்ணாலே
ஓகே, குவாலிட்டேட்டிவ் ஸ்டடினா என்னென்னா புக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே புக்கை பார்க்குறது கிடையாது. குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலும் அந்த படித்த விஷயங்கள் மண்டைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெளிவாக குவாலிட்டேட்டிவ் ரொம்ப டீப் ஸ்டடி அப்படின்றது பண்ணணும். ஓகே, எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிங்கன்றதை விட அந்த 8 மணி நேரத்தில் எப்படி படிச்சிங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போது இந்த 8 மணி நேரத்தில் நான் எப்படி பிரிச்சுக்கலாம் சார்? இந்த 140 டேஸில் 8 மணி நேரம் என்கிட்ட இருக்குது வச்சுக்கோங்களேன். இதை தவிர்த்து நீங்கள் மேபி இந்த அதர் மிஸ்டலானியஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 8 மணி நேரம் ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்ல போகிறேன். 8 மணி நேரம் நான் என்ன பண்ணலாம்? இந்த 8 மணி நேரத்தை 2ஆக பிரிச்சிடுறேன் நான். ஆக்சுவலாக 4 hours அப்படின்றது உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கும், ஓகே 4 hours அப்படின்றது ஃபார் 4 to 5 hours அப்படின்றது உங்களுடைய மெயின்ஸுக்கும் நான் பிரித்து விடுறேன். ப்ரிலிம்ஸுக்கு 4 hours அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியடில் இப்போ 140 டேஸ் இருக்குது. இந்த 140 டேஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய NCERTஸை கவர் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் ஒரு 1 hour வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப டீப்பாக ஒரு 4 மணி நேரம்லாம் படிக்க தேவையில்ல. அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க ப்ரிப்ரேஷனில். ஸோ நியூஸ் பேப்பருக்கு ஒரு 1 hour இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் எது முக்கியம்னு தோணுதோ அதை நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அது 1 hour 1.5 hour. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ NCERTs, ஓகே இப்போ NCERTs வந்து பார்க்கும்பொழுது ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்வேஸ் கோ ஃபார் 3 tier ரிவிஷன் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகே, ஸோ NCERTs ரிவிஷன் கொடுங்க. ஓகே, அண்ட் டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் டெஸ்ட் சீரியஸ். ஓகே, டெய்லியும் வந்து பார்க்கும்பொழுது ஒரு சப்ஜெக்ட் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று எழுதுங்க. தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு ப்ளீஸ் கோ ஃபார் அனாலிசிஸ். நிறைய பேர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா எதனா ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு எழுதிட்டு ஓகே அதை கண்டினியூவாகவும் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட் எழுத மாட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் போர் அடிக்கும், வாட்ஸ்அப்பில் எதனா மெசேஜ் வரும், போயிடுவாங்க. அது அப்படியே இன்கம்ப்ளீட்டாகவே ஆகிடும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி எழுதுறதுனா தயவு செஞ்சு எழுதாதீங்க. 2 மணி நேரம் எழுதுறீங்களா, உட்காருங்க, எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்களே க்ராஸ் செக் பண்ணுங்கள். என்ன ரேங்க் வரீங்க, எந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் வருது. நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் சீரியஸ் நீங்களே உங்களுடைய மார்க் அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்த சப்ஜெக்டில் அதிகமாக வருது, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக வருது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓவராலாக டெஸ்ட் சீரியஸ், NCERTs அண்ட் ஆல்சோ நியூஸ் பேப்பர், இது ஒரு 4 hours அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இந்த 140 டேஸில் இது ஒரு 4 hours to 5 hours பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, டோன்ட் மிஸ் த ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் அப்படின்னும் பொழுது தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், மெயின்ஸ். ஓகே, மெயின்ஸ் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இன்றைக்கும் நிறைய பேருக்கு மெயின் சிலபஸ் தெரியாது. ஓகே, மெயின் சிலபஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிலபஸில் சப்டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நிறைய பேருக்கு சிலபஸும் தெரியாது, சிலபஸும் மெமரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சப்டாபிக்ஸும் தெரியாது. ஓகே, இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா அது எந்த இதில் வருது, எந்த பேப்பரில் வருதுன்னு தெரியாது. IRனா எந்த பேப்பரில் வருதுன்னு தெரியாது. சோஷியல் இஷ்யூஸ் எந்த பேப்பரில் வருதுன்னு தெரியாது. வேர்ல்டு கான்ஸ்டியூஷன் எந்த பேப்பரில் வருதுன்னு தெரியாது. இதெல்லாம் இருக்குன்னே சில பேருக்கு தெரியாது. இதான் அங்கே ரொம்ப கொடுமை ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அந்த பேசிக்ஸ் சொல்லணும். ஐயா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண வரையா, முதல்ல சிலபஸை பாரு, ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாரு. அப்போது இந்த சப்டாபிக்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்ன பண்ணுங்கன்னா பிளான் பண்ணுங்கள். இப்போது GS 1, 2, 3, 4 அண்ட் ஆல்சோ 2 ஆப்ஷனலில் 2 பேப்பர் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். ஓகே, 5 மணி நேரம். ஓகே, 5 hours வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் எப்படி சார் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணலாம்? ஓகே, எப்படி நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது? இப்போது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ்ஃபுல்லாகவே என்னுடைய குருக்கள் நான் வந்து பார்க்கும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போவே என்கிட்ட ஒரு 4 to 5 புக்ஸ் இருக்குது, நோட் புக்ஸ் இருக்குது. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை என்ன பண்ணுவோன்னா எழுதி வச்சுப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ஆன்சர் ரைட்டிங் நானே பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் சொசைட்டியில் எனக்கு வந்து குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நான் இன்றைக்கி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. குளோபலைசேஷனை பற்றி எழுதிடுவேன். ஒரு 250 வேர்டு எழுதுவேன், படிப்பேன், எழுதுவேன். அந்த பேஜுக்கு நெக்ஸ்ட்டு 2 pages நான் ஃப்ரீயாகவே விட்டுருவேன். ஏன்னா என்னுடைய குரு ஆர் என்னுடைய மென்டர்கிட்ட நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது என்னுடைய குரு ஆர் மென்டர்கிட்ட போய் காமிப்பேன். அவங்க கரெக்ஷன் சொன்னால் அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் இப்போ 250 வேர்ட்ஸ், இந்த 250 வேர்ட்ஸ் அப்படின்றத இன்னும் 250 வேர்ட்ஸ் into 4. ஓகே, ஸோ 4 கொஸ்டின் எழுதுங்க. ஒரு 250 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு மேக்ஸிமம் 7.5 minutes 7.5 நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஆக்சுவலாக ரொம்ப கணக்கு போட்டிங்கன்னா 7.5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 வேர்ட்ஸ் கிட்ட எழுதணும். இந்த 1000 வேர்ட்ஸ் நான் எங்கே போய் எழுதுறது, எதுலேருந்து பிக் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர்ஸ் மெயின்ஸ் கொஷின் பேப்பர். அது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களே ஆன்சரை எழுதுங்க, ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சரை எழுதி பாருங்கள். இட் வாஸ் எ ஹெக்டிக் டாபிக். சீரியஸாக சொல்கிற ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப தேவை. ஆனால் பட் இது ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஃபிச் யூ ரிசல்ட்ஸ். சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு நாளைக்கு 4 கொஷின் எழுதுறீங்க, ஓகேவா? ஸோ 30, ஓகே, நீங்கள் 120 கொஷின், ஒரு மாதத்துக்கு 120 கொஷின் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே கணக்கு போடுங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்க? ஸோ அப்படி கணக்கு போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 4 புக்கு 5 புக், அதாவது 4 நோட்டு 5 நோட்டு வந்து பார்க்கும்பொழுது நீங்களே எழுதியிருப்பீங்க. அது நீங்கள் எக்ஸாக்டாக மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதும் பொழுது நீங்கள் வெளில போய் அலைய தேவையில்ல. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நீங்கள் எழுதின ஆன்சரே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் டைனமிக் பார்ட் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இதான் விஷயம். ஸோ மெயின்ஸ் படிக்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் இந்த 4 நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இப்போ கவர்னன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த டைனமிக் பார்ட். புரியுதா உங்களுக்கு? இந்தியன் சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் டைனமிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி மைக்ரேஷன் க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்கு. மைக்ரேஷன் க்ரைசிஸில் என்ன ஆகுது? பேண்டமிக்கால் இந்த பர்டிகுலர் செக்ஷன் என்ன ஆகுறாங்க? பாலியேட்டிவ் ஹெல்த் கேர் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, கொரோனா பேண்டமிக்கில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இன்றைக்கி வேக்சினேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு வேவில் நாம் ஓரளவுக்கு வி ஹவ் கம் அப். பட் செகண்ட் வேவில் நம்ம மாட்டிக்கிட்டோம். எதனால், என்ன ஆச்சு? ஓகே, ஸோ அப்போது எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது? ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக்கா, இல்லைனா ஃபங்க்ஷனில் மிஸ்டேக்கா? ஸோ டைனமிக் பார்ட், நியூஸ் பேப்பர் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில், ஓகே, எடிட்டோரியல்ஸை நீங்கள் அதையே எடிட்டோரியல்ஸ் எப்படி அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டில் தான் மாட்டோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோ, ஹிஸ்ட்ரியோ, சொசைட்டியோ, ஓகே, கவர்னன்ஸோ, ஓகே, ஸோ இது மாதிரி மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? நியூஸ் பேப்பரில் படிக்கிறதே நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் 140 டேஸில் இது சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்கள் யூ கேன் கோ ஃபார் 2 to 3 டயர் ரிவிஷன். 2 இல்லைனா 3 ரிவிஷன் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் கிடைச்சா உங்களுக்கு ஆக்சுவல் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வே, திஸ் இஸ் தி மெத்தடாலஜி. புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் ரீடிங், நியூஸ் பேப்பர் லேர்னிங், நியூஸ் பேப்பர்லேருந்து ஆன்சர் ரைட்டிங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மெமரைஸ் த சிலபஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப், கீப் த ஸ்பிரிட். புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் 3 விதமான சப்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன தெரியுமா இந்த கதை உங்களுக்கு? கதை இல்லை, ஆக்சுவலாக ஒரு மனுஷனுக்கு 3 விதமான சப்போர்ட் தேவையா பெரியவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன அப்படின்னா மாரல் சப்போர்ட் அப்படின்றாங்க. மாரல் சப்போர்ட்னா என்ன? ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஓகே மாரலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உன்னால் முடியறாச்சா, உன்னால் பண்ண அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் சப்போர்ட். இந்த எமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்றவங்க ரொம்ப க்ளோஸ் லிங்கில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகே, அம்மா, அப்பா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, லவ்வர், ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, இதெல்லாம் எமோஷ்னல் சப்போர்ட். தேர்டு என்னென்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா, சார் நான் டெய்லியும் காஃபி தான் சாப்பிடுவேன், இதுக்கு எனக்கு வருமானமே இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 சப்போர்ட்டும் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. இந்த 3 சப்போர்ட்டுக்கும் மேலே there is something called as செல்ஃப் சப்போர்ட். ஆக்சுவலாக இது ஒன்றுமே கிடைக்கலனாலும், இது எதுவுமே நமக்கு உதவலைனாலும், நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கணுங்க. இது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையை வேறு லெவல் போயிடலாம். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த செல்ஃப் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய நேச்சர் சப்போர்ட், நான் சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க, சில பேர் நேச்சர்னு சொல்லுவாங்க, சில பேர் லக்குன்னு சொல்லுவாங்க. இவனால் லக்கில் அடிச்சிட்டான் பாவன், இவன் லக்கில் வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, வாழ்க்கையில் லக்கு கூட எங்கே தெரியுமா ஒர்க் அவுட் ஆகும்? யாரும் ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக கஷ்டப்படுறானோ அவனுக்கு தாங்க லக்கு கூட ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்லுவார் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது கூட நான் என்ன ஆட் பண்ணிப்பேன், மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஒன்லி த மிசரிஸ் வில் ஹேப்பன். உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கணுமா, மிசரிஸ் நடக்கணுமான்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கீப் தி ஸ்பிரிட், லேர்ன் பண்ணுங்கள்,
ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. படித்திரு, தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு. நல்லதே நடக்கும்.